நம்ம ஒரு கீரை கலவை கூட்டு பண்ண போகிறோம். கலவை கீரை கூட்டு அப்படின்னா ஒரு 4-5 கீரை சேர்ந்து ஒரு கீரை கூட்டு பண்ணுறது. 4-5 கீரை சேர்க்கும் போது அந்த 4-5 கீரையோட சத்தும் நம்மளுக்கு சேரும். அதுக்கு முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு தழுதாழை அப்படிங்கிறது தான் இந்த செடி. இதை பாருங்கள், இதுதான் தழுதாழைங்கிற செடி. காட்டுறேன் நல்லா உங்களுக்கு முதல்ல செடியை, அப்புறம் அதோட யூசஸ் சொல்கிறேன். இந்த தழுதாழை பார்த்திங்கன்னா முதல்ல சித்தர்கள் குறிப்புப்படி நம்ம உடலில் வந்து 4448 வியாதிகள் வரும். அதில் 80 வகையான வாத நோய்களுக்கு மருந்து இந்த தழுதாழை. இளம்பிள்ளை வாதம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப கொடுமையான விஷயம் அது. அதுலேருந்து மீண்டு வரதுக்கு இந்த தழுதாழை இலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செடி நார்மலாக எங்கே வளரும்னு பார்த்திங்கன்னா ஏரி, வேலி அப்படிங்கிற இந்த மலை அடிவாரம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா புதர் செடியாகவும் குறுஞ்செடியாகவும் வளரும். இதோட இலை, தண்டு, வேர் எல்லாமே மருத்துவத்தன்மை வாய்ந்தது. இந்த இலை, தண்டு, வேர் எல்லாம் ஒரு மாதிரி கசப்புத்தன்மை உடையதாக இருக்கும், வெப்பத்தன்மை உடையது. இது எதுக்கு யூஸ் இந்த தழுதாழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்கடைப்பு, சொறி, சிரங்கு, கபம், காய்ச்சல், உடல் குடைச்சல், உடல் கடுப்பு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த தழுதாழை சாறை வந்து 2 times a day சாப்பிட்டுன்னு வந்தோன்னா, இந்த இலையோட சாறை எடுத்து காத்தால சாயங்காலம் இதை சாப்பிட்டுன்னு வந்தால் ஃபீவரே வராது. இலை, வேர் இது வந்து ரொம்ப மருத்துவத்தன்மை வாய்ந்தது. நான் சொன்னபடி இந்த இலையை வந்து உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுட்டு நல்லெண்ணெயோடு சேர்த்து உங்களுக்கு எங்கெல்லாம் வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல பூசின்னு வந்தீங்கன்னா அந்த வீக்கம் குறைஞ்சும். இந்த வேரை எடுத்து, இந்த தழுதாழையோட வேர் எடுத்து அதோட வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், புங்கெண்ணெய், விளக்கெண்ணெய்னு ஒரு 5 வகை எண்ணெய் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து தைலமாக பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இலை சாறை வந்து ஒரு சொட்டு நம்ம மூக்கில் விடும்போது சளி வந்து வெளியில் வரும். இவ்வளவு யூஸ்ஃபுல்லானது இந்த தழுதாழை. நான் சொன்ன மாதிரி 80 வகையான வாத நோய்களுக்கு ரொம்ப சிறந்த நிவாரணி இந்த தழுதாழை. இதோட இலை, வேர் எல்லாமே ரொம்ப யூஸ். இதுலேருந்து கொஞ்சம் நம்ம இப்போ பறிச்சுக்க போகிறோம். அந்த இலையில கொஞ்சம் பறிச்சுக்கலாம். தழுதாழை இலை கொஞ்சம் பறித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ 4-5 கீரை எடுக்க போகிறோங்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சோண்டு எடுத்தால் போகும். இது நம்மளுக்கு ஒரு 2 பேருக்கு தேவையானது வந்துடும். நம்ம பருப்பு போட்டு தான் செய்ய போகிறோம் இல்லையா. இந்த இடத்த கட் பண்ணிவிடுமா, இந்த இடத்த கட் பண்ணிவிடு. காஞ்சிருத்து இல்லை இந்த இடத்த இல்லை, அது நாயுருவி இருக்கட்டும், இதை கட் பண்ணிவிடு. ஸோ இதுதான் இப்போ நம்ம தழுதாழையாக ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் மேலேயும் கொஞ்சம் கட் பண்ணோன்னா பிரான்ச்சஸ் விடும். அவ்வளோதான். இப்போ நான் நல்லா செடியை உங்களுக்கு காட்டுறேன், செடியை காமிக்கிறேன். இதுதான் தழுதாழை. இப்போது இந்த தழுதாழையை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கீரை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்த கீரையாக தவசி கீரை பார்க்க போகிறோம். அந்த கீரையை முதல்ல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பார்க்க அப்படியே கருகப்பிலை மாதிரி இருக்கும். இந்த கீரை ரொம்ப நிறைய யூசஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு கீரையில் ஒரு யூஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா சில கீரையில் விட்டமின் ஏ இருக்கும், விட்டமின் பி இருக்கும், சில கீரையில் விட்டமின் சி இருக்கும். இந்த கீரையில் விட்டமின் ஏ, பி, சி, டி, கே அப்படின்னு எல்லா சத்தும் மல்டி விட்டமின் கீரை இது. அதனால தான் இது கீரைகளின் ராஜா. தவசி கீரைனாலே கீரைகளின் ராஜா. இதில் பல விதமான யூசஸ் இருக்குது. சளி, இதை ரெகுலராக இன்டேக் பண்ணும்போது சளி, தும்மல் நீங்கும். இது வந்து ஹீமோக்ளோபினை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஹை பிபியை கண்ட்ரோல் பண்ணும், பிளட்டை பியூரிஃபை பண்ணும். இந்த இலையை வெறுமனையே பறித்து சாப்பிட்லாம். ஒரு விதமான ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். இந்த இலையை சாப்பிட்டிங்கன்னா ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது வெறுமனையே சாப்பிட்லாம். இது வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணு அதெல்லாம் போக்கும், எதிர்ப்பு சக்தியை க்ரியேட் பண்ணும், கேன்சர் செல்ஸை கூட அழிக்கும். வயசாச்சுன்னா பார்த்திங்கன்னா சில ஹீமோக்ளோபின், அப்புறம் கால்சியம், அயன் அதெல்லாம் குறையும். ஸோ இந்த கீரையை வந்து ரெகுலராக அந்த மல்டி விட்டமின் தவசி கீரையை ரெகுலராக இன்டேக் பண்ணும்போது கால்சியம், அயர்ன், ஹீமோக்ளோபின்லாம் நல்லா மெயின்டைன் ஆகும். இதை எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாரில் போடலாம், சூப் பண்ணி சாப்பிட்லாம், கூட்டு பண்ணி சாப்பிட்லாம், பொரியல் பண்ணலாம், வடை பண்ணி சாப்பிடலாம், வடையில் பண்ணி கூட போடலாம், வடை மாவில் இதை மிக்ஸ் பண்ணி வடை பண்ணலாம். இது மாதிரி பல ஃபார்மில் இதை எடுத்துக்கலாம்.
இதை வந்து எப்படி வளர்க்குறதுனா, இது வந்து ரொம்ப ஈஸி. இதை ஸ்டெம்மையே அப்படியே வந்து கட் பண்ணி நட்டு வச்சா ஸ்டெம் ப்ராபகேஷன் மூலமாகவே இது வளரும். இன்றைக்கி நம்ம இதை கலவை கீரையில் இது ஒரு கீரையாக நம்ம கட் பண்ண போகிறோம். இது ஒரு சேர்த்துக்க போகிறோம். இதில் கொஞ்சம் எடுத்துட்டா போகிறோம். நம்ம இப்போது இதில் கொஞ்சத்தை நம்ம கட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணிக்க போகிறோம். தவசி கீரையில் கொஞ்சோண்டு எடுத்துக்க போகிறோம். இதில் கொஞ்சம் எடுத்துருக்கோம். அங்கே கொஞ்சம் இருக்குது, அதையும் அங்கேயும் எடுத்துக்கலாம் போய். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 விதமான கீரையை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து தழுதாழை, இன்னொன்று வந்து தவசிக்கீரை. இப்போ நம்ம 3rd கீரையை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம கீரை கூட்டுக்கு எடுக்க போகிற கீரை வந்து பசலைக்கீரை. இதில் 2 வெரைட்டி இருக்குது. பச்சை பசலைக்கீரை, சிகப்பு பசலைக்கீரை. இது வந்து சிகப்பு பசலைக்கீரை ஸ்பினாச். இது வந்து வயிற்றெரிச்சல், அல்சர், புளிச்ச ஏப்பம், கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா கோளாறும் இதில் நீங்கிடும். இதில் வந்து ஒரு அழகான ஒரு பழம் வரும், ஒரு பிளாக் அண்ட் ரெட்டு கலந்தது, லிப்ஸ்டிக் பழம்னு சொல்லுவோம். அதை சாப்பிட்டா வாய்ப்புண் அகலும். இந்த செடி வந்து வறட்சியை கூட தாங்கி வளரும். அழகு செடியாகவும் வளர்க்கலாம். பார்த்தீங்கன்னா அழகாக தொங்கிட்டு இருக்கு பாருங்கள். அழகு செடியாகவும் வளர்க்கலாம். மருத்துவத்தன்மையும் நிறைந்தது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. தோல் சம்மந்தப்பட்ட வியாதி குணமாகும். மலச்சிக்கல் நீங்கும். இதை வந்து கூட்டுக்கீரையா, பொரியல், அப்படி பல விதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இதில் நார்ச்சத்து, இன்சாலிபிள் ஃபைபர் ஹையாக இருக்குது. இதை நம்ம பறித்து இப்போது நம்ம கீரை கூட்டு, கலவை கீரை கூட்டில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம 3 கீரை எடுத்திருக்கோம். சிகப்பு கொடிப்பசலை, தவசிக்கீரை அண்ட் தழுதாழை. இப்போ அடுத்தது நம்ம வந்து 2 திப்பிலி பறிச்சுக்கலாம். பாருங்கள், திப்பிலி பறிச்சுக்கலாம். 2 திப்பிலியோட இலையே நம்ம போடலாம். இதுதான் திப்பிலி. காமிக்கிறேன் உங்களுக்கு திப்பிலி முதல்ல. இதோ இந்த திப்பிலியோட இலை 2 எடுத்துக்கலாம். அந்த திப்பிலியை நம்ம பறிச்சிருக்கோம். திப்பிலி. அடுத்தது தவசிக்கீரை, திப்பிலி, சிகப்பு கொடி பசலை, தழுதாழை. இப்போ அடுத்தது மிளகு. மிளகுல பார்த்தீங்கன்னா அழகாக காய் வந்திருக்கு பாருங்கள். இருங்க, மிளகுல வந்து அழகாக காய் வந்திருக்கு, காட்டுறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வளரணும். வளர்ந்தால் அந்த காய் எடுத்து நான் எப்படி ஊறுகாய் பண்ணணும்னு காட்டுறேன். இந்த மிளகு காய் எடுத்து எப்படி ஊறுகாய் பண்ணணும்னு காட்டுறேன். இந்த மிளகு இப்போ நம்ம இலை எடுத்துக்க போகிறோம். இந்த இலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 2 இலை எடுத்துருக்கோம். இது போட்டால் போகிறோம். இந்த பாருங்கள், அந்த காய் இருக்குது பாருங்கள், க்ரீனாக இருக்குல்ல. இதை நம்ம காய வச்சும் நம்ம மிளகு மாதிரியே பிளாக் கலரில் வந்தோன்னு யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இந்த மிளகை வந்து இன்னும் கொஞ்சம் வளர வேண்டியது இருக்குது. இந்த க்ரீன் பார்ட்லாம் கொஞ்சம் வளரணும். இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகின உடனே இந்த மிளகு காயை வச்சு எப்படி ஊறுகாய் பண்ணலான்னு இந்த மிளகு காயை வச்சு ஊறுகாய் பண்ண சொல்லி கொடுக்குறேன். இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு கீரை பறிச்சுக்க போகிறோம், மாயன் கீரை. அதை காட்டுறேன். நம்ம அடுத்த கீரையாக மாயன் கீரை பார்க்க போகிறோம். இந்த மாயன் கீரைக்கு இதான் மாயன் கீரை. இதை பாருங்கள், இப்படி தான் இருக்கும் இலை. மாயன் கீரையோட இலை ரொம்ப அற்புதமான நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச கீரை. அது இந்த மாதிரி கீரையெல்லாம் நீங்கள் போய் மார்க்கெட்டில் வாங்க முடியாது. மாயன் கீரையெல்லாம் கிடைக்காது. வீட்டு தோட்டத்தில் வளர்த்தா தான் நம்ம சாப்பிட முடியும். ரொம்ப அற்புதமான கீரை இது. நல்ல சத்துக்கள் நிறைஞ்ச கீரை. இதுக்கு இன்னொரு பேர் வந்து மெக்சிகன் ஸ்பினாச் அப்படிங்கிறது. இதை மாயன் மரக்கீரைன்னு சொல்லுவோம். மெக்சிகன் பழங்குடியினர். இதுக்கு ஏன் மாயன் கீரைன்னு மெக்சிகன் ஸ்பினாச் அப்படின்னா, மெக்சிகனில் இருக்கிற பழங்குடியினர் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அதுக்கு மெக்சிகன் ஸ்பினாச்னு பேர். இதை கிளையை பார்த்தீங்கன்னா ஈஸியாக உடஞ்சிரும்.
ஆனால் இது 12 அடி வளரும். இதை வந்து சின்ன தொட்டியில் கூட, ஆனால் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டு உங்களுக்கு கீரை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சின்ன தொட்டியில் புஷ் மாதிரி பிரான்ச் விட்டு வளர்ந்துக்கும். சின்ன தொட்டியில் கூட வளர்க்கலாம். இந்த கீரையை நீங்கள் உடைச்சா பால் வரும். அதனால் நீங்கள் இதை அப்படியே சாப்பிட முடியாது. நான் தவசி கீரை காமிச்சேன் உங்களுக்கு. அது வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் வெறுமனை கூட சாப்பிடலாம். வெறும் இலையை எடுத்து சமைக்காமையே வெறுமனை கூட சாப்பிட்லான்னு சொன்னேன். ஆனால் இந்த மாயன் கீரையை வெறுமனை சாப்பிட முடியாது. இதில் உடைச்சா பால் வரும். அதனால் இதை சமைச்சு தான் சாப்பிட்ணும். கலவை கீரையாக பண்ணி சாப்பிடலாம். அப்படி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அடுத்த நிறைய கீரையோடு சேர்த்து இந்த கீரையும் சமைச்சு தான் சாப்பிட போகிறோம். இதில் விட்டமின் சி, கால்சியம், அயர்ன் இதெல்லாம் நிறையா இருக்குது. ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும். இது பெண்களுக்கு வர அத்தனை விமென் ப்ராப்ளம்ஸ் அத்தனையும், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அத்தனையும் நீக்கக்கூடிய கீரை இது. இது ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ஒரு சின்ன தொட்டியில் ஒரு குச்சியை உடச்சி வச்சாலே போதும், ஈஸியாக வளரும். இதுக்கு பெருசியாக டிசீஸ்லாம் வராது, நோய் நொடியெலாம் ரொம்ப வராது, வறட்சியை தாங்கி வளரும். இது வந்து இந்த கலவை கீரையாக பண்ணி சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த கீரையை எடுத்து ஒரு சுடு தண்ணியில் போட்டு சால்ட் பெப்பர் போட்டு குடிச்சுன்னு வந்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இலையை எடுத்து நம்ம இந்த மாதிரி இன்டேக் பண்ணும்போது சுகர், பிபி இதெல்லாம் பேலன்ஸ்டாக வைக்கும். இது வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த கீரையை வந்து விவசாயத்தில் ஃபென்சிங்காக கூட போடுவாங்க. இது வந்து கேட்டில் ஃபீல்டு, அதாவது கேட்டில் ஃபென்சிங்னு சொல்லுவோம். கால்நடை தீவனத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீரையை, இந்த இலையை வந்து நம்ம காய வச்சுட்டு ஃபிஷ்ஷுக்கெலாம் கூட, மீனுக்கு உணவாக கொடுக்கலாம். கோழிக்கு தீவனமாக போட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி மனுஷனுக்கு மட்டும் இல்லை விலங்குகளுக்கும் வந்து சேரும். அவ்வளவு அற்புதமான கீரையை இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த கீரையை நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம மாயன் கீரை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்த கீரையெல்லாம் காட்டுறேன்னா, இன்றைக்கி நம்ம கார்டன்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கீரை வந்து மாயன் கீரை, தவசிக்கீரை, கொடிப்பசலை, சிகப்பு கொடிப்பசலை, தழுதாழை, மிளகு, திப்பிலி. இப்போது இந்த கீரைகளெல்லாம் வச்சு, அதாவது இந்த மாயன் கீரை, தவசிக்கீரை அதாவது ஆல் விட்டமின்ஸ் கீரை, மிளகு, திப்பிலி, தழுதாழை, சிகப்பு கொடிப்பசலை இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு கீரை கலவு கூட்டு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கீரை கலவு கூட்டை பண்ணும்போது நிறைய சத்துக்கள் நம்மளுக்கு சேரும். ஒரு கீரையில் இருக்கிற சத்தும் நம்மளுக்கு சேரும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கீரை கலவை கூட்டு பண்ணுறதுக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண கீரைகள், அதாவது தழுதாழை, தவசிக்கீரை, கொடிப்பசலை, மாயன் கீரை, அப்புறம் மிளகு, திப்பிலி இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல வந்து அலம்பிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து போட்டு அது வேக வைக்க போகிறோம், உப்பு போட்டு. ஸோ தட் இதோட நிறம் மாறாமல் இருக்கும். அதை முதல்ல பண்ணிட போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். பெருங்காயம், மிளகு, வத்த மிளகா, தேங்காய் கொஞ்சம், ஜீரகம், பச்சை மிளகா. நான் வந்து பயத்தம்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன் பயத்தம்பருப்பை. உப்பு தேவை, கடுகு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் முதல்ல இந்த கீரையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த கீரையை வந்து நம்ம தண்ணி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு அதை வேக வச்சுருக்கோம் எல்லா கலவை கீரையும். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் என்னெல்லாம் போட்டு அரைக்கணும்னு காட்டுறேன் உங்களுக்கு. தேங்காய் போட்டுக்க போகிறோம். ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்க போகிறோம். ஜீரகம் கொஞ்சம், மிளகு,
அவ்வளோதான். இதை போட்டு இப்போ முதல்ல நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு நான். இப்போ கீரையை உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பைத்தம்பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொட்டிட போகிறோம். அதில் இப்போ நம்ம அந்த மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், மிளகு, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் கொட்டிட போகிறோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி விடணும். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதிக்கிட்டோம். கொதிச்ச உடனே தாளித்து கொட்டுறது எப்படின்னு காட்டுறேன் நான். அந்த கீரை ரெடி ஆகிடுது. இப்போ அதை தாளித்து கொட்டுறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும். பெருங்காயம், கடுகு வெடிக்கட்டும். இப்போ இது வெடிச்சிருச்சு. இப்போ இதை வத்த மிளகா போட போகிறோம். பெருங்காயத்தை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதில் அப்படியே லாஸ்ட்டில் ஊற்றிடலாம். இப்போ இந்த கலவைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி கார்டனிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங். இது ரொம்ப சத்தான கீரை. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி கார்டனிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங். தேங்க்யூ.